கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த முருகேஸ்வரன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், திருமணமாகி 2 ஆண்டுகளாகிறது, குழந்தை இல்லை, கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள யாராகிலும் கற்பத்தின் கனிக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, விசேஷமாக முருகேஸ்வரன் தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரரையும் அப்பா உங்கள் மனைவியையும் உடைய கரம் தொடட்டும். இவர்களை நினைத்தருளி அன்னாளையும் எல்கானாவையும் நினைத்தருளி ஒரு சாமுவேலை கொடுத்த தேவன் நீர் அல்லவா? இப்பொழுதும் இவர்களை நினைத்தருளி ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளும். இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, ஒருவேளை கற்பத்தின் கனிக்காக அவர்கள் காத்திருப்பார்களே, ஆனால் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இனி அழுது கொண்டு இராய். தெளிவாக கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துவது இல்லை. ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் சிந்துவது இல்லை. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்றைக்குமே மனிதர்களுக்கு முன்பாக என்னுடைய வேல்யூபிளான கண்ணீரை நான் சிந்த மாட்டேன். ஆண்டவருடைய பாதத்தில் நான் கண்ணீரை சிந்துவேன். நல்லா கவனிங்க, மனுஷங்க உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு ஒருவேளை பரிதாபப்படலாம், ஒருவேளை உங்கள் மேலே கோபம் கூட வரலாம், ஒருவேளை உங்களை பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபித்தீங்கன்னா அதற்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஏன்னா அவர் உங்களுடைய கண்ணீருக்கு மதிப்பை கொடுக்கிற தேவன். உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ப்ரெஷியஸ். உங்களுடைய கண்ணீர். எசேக்கியாங்கிற ராஜா சாகப்போகிறான்னு தெரிஞ்சிட்டு ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ செத்து போவீர், உம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விடும். சவுறு புறமாக திரும்பி ஆண்டோடைய சுமத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு வார்த்தை பேசினார். 2 ராஜாக்கள் 20:3, ஏசாயா 38:3. இந்த 2 வசனத்திலும் நான் எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன். அப்போ அவர் பார்க்குறாரு, அவர் செவுறு புறமாய் திரும்பி விண்ணப்பம் தான் பண்ணார். ஆனால் கர்த்தருடைய கண்ணீரை கண்டா. மனுஷங்க யாரும் காண முடியாத கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவன். அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்காவது மாறுமா? வானமும் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை, அந்த வார்த்தை மாறவும் செய்யாது. ஆனால் கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தையை மாற்றிட்டாரே. நீ செத்துருவேன்னு சொன்னார், ஆனால் சாகலை. காரணம் கண்ணீர். கண்ணீர் ஆண்டவருடைய வார்த்தையை கூட மாற்றும். நீங்கள் கண்ணீர் சிந்தினீங்கன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. அவரையும் கலங்க பண்ணுகிறது உங்களுடைய கண்ணீர். நீங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது ஆண்டவருடைய கண்களிலும் கண்ணீர் வடியும்.
யோவான் 11வது அதிகாரம் 32லேருந்து 35 வரைக்கும் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மரியாளும் மார்த்தாளும் அந்த ஜனங்களும் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறார்கள், கதறுகிறார்கள். இயேசுவே, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று புலம்பி அழுகிறார்கள். இப்பொழுது இயேசு மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை கண்டு, அங்கிருக்கிற திரளான ஜனங்கள் இயேசுவை கண்டு அழுகிறதை கண்டு, இயேசு ஆவியில கலங்கி அவர் கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்டார். 5 வருஷத்துக்கு அப்புறவு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு 3 வயசு. 5 வருஷத்துக்கு அப்புறவு ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு 3 வயசு. அப்பொழுது அந்த பிள்ளை இறந்து போகிறது. அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த சகோதரனும் சகோதரியும் அழுகிறதை பார்த்த பொழுது என்னால் தாங்க முடியவில்லை. என்னையும் அறியாமல் என் இருதயம் கண்ணீரினால் நிரம்பினது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டா, உன் விண்ணப்பத்தை கேட்டா, கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பான். அவங்க சொன்னாங்க, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனி உனக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லி. நான் கேட்டேன், டாக்டர் என்ன ஆண்டவரா? இல்லை, டாக்டர் என்ன மனிதன் தானே. ஆமாம், உன் கண்ணீரை இயேசு காண்பா. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதே பிறந்த நாள், அந்த பொண்ணு பிறந்த அதே பிறந்த நாளில் அழகான மகனை கர்த்தர் கொடுத்தான். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தான். அது அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், நம்ப முடியாததாக இருக்கும். இதனுடைய பலன் என்ன? கண்ணீர். விதத்தில் கண்ணீர் சிந்தின நிறைய நபர்களை நம்ம பார்க்கிறோம். தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்க. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டாளுதான். அதனுடைய பலன் என்ன? 1 சாமுவேல் 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவ்வளோதான், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இன்றைக்கி நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி பாருங்க, ஆண்டவர் அதிசயமான காரியத்தை உங்களுக்கு செய்வா. லூக்கா 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்த நாயின் ஒரு விதவை அழுகிறதை இயேசு கண்டு, கிட்ட போய் அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு மரித்தவனை உயிரோடு அந்த தாய்க்கு எழுப்பி கொடுத்தாரு. உண்மையா? இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் கண்ணீர் சிந்தி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், என் கண்ணீருக்கு பதிலை தாங்குன்னு சொல்லி நிச்சயம் தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுத்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென்.